நம்ம சிஎம் சார் கார் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சொன்னாரு. இந்த டிவிகே எம்எல்ஏக்கள் அவரை புகழ்றது என்ன, பாடுறது என்ன, வாழ்த்து பாடல் வாசிக்கிறது என்ன, தாங்க முடியல. ரொம்ப குதூகலமாயிட்டாங்க. அதுல ஒரு எம்எல்ஏ எல்லாம் எந்திரிச்சு, என்கிட்ட காரே கிடையாது, ஆனா அவர்கிட்ட கார் இருக்கு, இருந்தாலும் சொல்றாப்புல, என்கிட்ட காரே கிடையாது, எங்க அண்ணன் தான் முதல்ல எடுத்து ஒரு கார் தர போறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குதூகலமாயிட்டாரு. சரி, அதோட அவர் நிறுத்தினாரான்னு பார்த்தா இன்னொரு மேட்டரையும் சொல்றாரு. எனக்கு லவ் ஃபெயிலியரு அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. சரி, உங்ககிட்ட கார் இல்ல, அதனால இருக்கு ஆனா இல்ல, உங்க அண்ணன் கார் கொடுக்குறாரு, நீங்க காரை எதிர்பார்க்கறீங்க. லவ் ஃபெயிலியர்னு ஏன் சொல்றீங்க? உங்க அண்ணன் உங்களுக்கு வேற எதையாவது செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? லவ் ஃபெயிலியருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சரி விடுங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. சிஎம் சார், நீங்க எல்லாருக்கும் கார் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டு போங்க, ஓகே ஃபைன். காசு மக்கள் பணம் தானே, எடுத்து வாரி இறங்க. இப்போ நீங்க வாங்கின காருக்கு இது வரைக்கும் நீங்க என்ன டாக்ஸ் கட்டவே இல்லை. அந்த டாக்ஸ் நீங்க எப்ப கட்ட போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.